ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மல்லி ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிறேன்னு தான் கேட்குறீங்க. ஆமாங்க, லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வெண்பா குட்டி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய ரகலை பண்ணிட்டாங்கன்னு. அதே தாங்க, அவங்க முன்னே என்ன பண்ணாங்கன்னா, அது போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விஜய் வர வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் வர வச்சது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லிக்கும் கால் பண்ணி வர வைக்கிறாங்க. ஆனால் மல்லிக்கு கால் பண்ணால் யார் எடுக்கிறான்னு பார்த்தா நம்ம நாகுங்க. நம்ம நாகு மொபைல் பக்கத்துலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரியே தெரியுதுங்க. இவங்க கால் பண்ண செகண்ட் ரிங்லேயே டப்புன்னு அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் S23 இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன், கொஞ்சம் மல்லியை வர சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, உடனே சரிங்க, நான் உங்களோட அண்ணி தான் பேசுகிறேன், நான் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நம்ம நாகுவோட பிளான் படி எல்லாம் கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. இந்த டைமில் நம்மளோட பாபு அங்கே இருந்தால் என்ன ஆகும், நாகுவோட பிளான் மொத்தமாக ஊற்றிக்காதா அப்படின்றத எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட போலீஸ் ஸ்டேஷனில் வெண்பா கூட்டி இருக்காங்க இல்லையா, பெரிய ரகல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து என்ன வெண்பா, என்ன பிரச்சனை உனக்கு, வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட முடியாது, போலீஸ் அங்கிள் அவர் கூட நினைப்பாதீங்க, எங்கள் அம்மாவை என்னை பிரித்து தான் இவர் தான், நான் கோவத்தில் ஏதோ திட்டிட்டு எங்கள் அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க, ஆனால் எங்கள் அப்பா இதான் சாகன்னு விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண பார்க்குறாரு. இன்னொருத்தங்க ரஞ்சிதா சித்தி கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க, எனக்கு அவங்களுக்கு ஆகாது. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி ஸ்கூலில் போட்டு என்னை அந்த அடி அடித்தாங்க. நான் சொன்னேன் எங்கள் டாடா நம்பலை, அதனால் எங்கள் மல்லியம்மா தான் வேணும், நீங்கள் ஏதாவது பண்ணாங்க மல்லியம்மா கூட என்னை சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லி பெரிய ரகலை போராட்டம் பண்ணிடுறாங்க. இதனால் நம்ம மல்லி வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ரஞ்சிதாவோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது வீட்டில் உட்காந்துட்ருக்கா. ஏன்னா வெண்பா குட்டி எங்கே போனான்னு தெரியாது, விஜய் எங்கே போனான்னு தெரியாது, மல்லியை பழி வாங்கணுன்ற எண்ணத்தோடு மட்டும்தான் உட்காந்துட்ருக்கா. ஆனால் அவளுக்கு தெரியாது இந்த கொஞ்ச நேரத்தில் மல்லிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. எத்தனை நம்மளோட கல்யாணம் ஆகும், எத்தனை நம்மளோட டிவோர்ஸ் ஆகும், கேட்கும் போது உங்களுக்கும் போர் அடிக்குது, சொல்லும் போது எனக்கு போர் அடிக்கலிங்க. ஏன்னா எனக்கு ஒரு முறை தான் கல்யாணம் ஆச்சு, இன்னொரு முறை கல்யாணம்னா நல்லா இருக்குன்னு தோணுது. பட்ஜெட் ப்ராப்ளங்க, அதுக்கு ஆகிற செலவு நினச்சா பயமாக இருக்குது. ஸோ நோ கல்யாணம். இப்படி ரொக்கம் போயிட்டுருக்கேன். நம்மளோட நாகு எப்படியோ ஒன்று மல்லியை கரெக்ட் பண்ணி ஏதோ பண்ணி நேராக கூப்பிட்டுட்டு வராங்க, போயிட்டுருக்காங்க. நடுவில் பார்த்தா திடீர்னு பாபு கால் பண்ணுறாரு. என்னையாச்சுன்னு கேட்க, எங்கள் வீட்டில் யாரையும் எங்கள் வீட்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்க, இப்படி தான் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் பக்கம், சாவி எங்கள் மேலே பரன் மேலே இருக்கு பாரு, எடுத்துக்கோ மெயின் டோர் பக்கம் அப்படின்னு சொல்ல, உடனே அவரும் சரி ஓகே சீக்கிரம் வாங்க வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் போயிட்டே இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கால் எடுத்து மல்லி வைக்கிற அந்த ஒரு நொடி பார்த்தீங்களா, அரவிந்த் கிட்டேருந்து கால் வருது. மல்லி எங்கே இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு பேசுகிறாரு. இதுக்கு நம்மளோட மல்லி சொல்கிறாங்க, இல்லை நான் கொஞ்சம் வேலையாக கோயிலில் இருக்கேன், நான் அப்புறம் பண்ணுறேன்ட்டு அவங்க அண்ணி சொன்ன பொய்யை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போக போலீஸ்கார் கேட்குறாரு, என்னங்க பிரச்சனை உங்களுக்கு, எங்களோட ஹஸ்பண்ட் வைப்பான்னு கேட்க, மல்லி திருத்துன்னு முழிக்கிறாங்க. இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ளே வெண்பா குட்டி, ஆமாம் இது என்ன கேள்வி, எங்கள் அம்மா இவங்க தான், இவங்க எங்கள் அப்பா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுறதுனே தெரியாம முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலையா சரி இனிமேல் இந்த மாதிரி குழந்தைய பார்த்துக்கிறாள் வச்சுக்காதீங்க, ஒழுங்காக பார்த்துக்கங்கன்னு சொல்லி வார்னிங் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நோட்டு வச்சுருக்காங்க. அது எதுக்கான்னு தெரியல எனக்கு. அதில் கையெழுத்து வாங்கிட்டு எல்லாரையும் ஒன்றா அனுப்பிச்சி வைக்கிறாங்க ஃபேமிலியாக. இதுக்கப்புறம் இவங்க ஒன்றா வீட்டுக்கு போவாங்களா, பிரிஞ்சு வீட்டுக்கு போவாங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.